வணக்கம். இன்றைய TN41 செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா. இந்து அறநிலையத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமல்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் மகா கோவிலில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு சட்டமன்ற அறிவிப்பு 2025-2026 படி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கூழ் வார்த்தல் துவக்க விழா நிகழ்ச்சி மாசாணியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முன்னதாக அருள்மிகு மாசாணியம்மனுக்கு தீபாராதனைகள், சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். அதனை அடுத்து கூழ் வார்த்தல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று கூழை பெற்று பருகி பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் இணை ஆணையாளர் ரமேஷ், உதவி ஆணையாளர் முத்துராமலிங்கம், ஆனைமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி, வார்டு கவுன்சிலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். TN41 செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ அப்பாஸ். என் பேர் ஷாலினி. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளம்பங்குளத்துலேருந்து வரேன். மாசாணியம்மன் கோயிலுக்கு சாமியை தரிசிக்க வந்த தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தமிழக ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கூழ் வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கலந்துக்கிட்டு கூழ் வாங்கி குடிச்சு அருமையாக இருந்துச்சு. இந்த அன்னதானத்தை சிறப்பிச்சு கொடுத்த மு.க.ஸ்டாலின் ஐயாவுக்கு எங்களோட நன்றியை பாராட்டி தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி மேலும் அவர் இதே மாதிரி இந்து அறநிலையத்துறை சார்பாக மக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்கிறோம்.